ஹாய் வணக்கம் மக்களே, நான் கேதிஸ் டு கோ. இப்போ நான் கிறிஸ்மஸ் டைம் ஆனபடியாக கிறிஸ்மஸ் விஷயங்களான இதில் காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கு பீலில் ஒரு இடம் கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருக்கணும், மார்ச் திருநெல்வேலின்னு சொல்லிவினோம். ஸோ அதை எடுத்து உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். இன்றைக்கி நைட் ஒரு சுவிஸ்கார ஆக்களும் கேட்டு நான் வீடியோ எடுக்கலாமாண்டு அவன் வீடு. அது ஸ்பெஷலாக கிறிஸ்மஸுக்கு வீடு டெக்கரேட் பண்ணி லைட்டிங் விளாண்டு படியாக செய்திருப்பினோம். ஸோ அவன் டைம் போய் வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ் சீசனபடியே கொஞ்சம் கிறிஸ்மஸ் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் என்ற காணொலியில் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். புதுசாக யாரும் பார்க்குறீங்கண்டா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள் கிடைக்கும். சப்போர்ட் பண்ணுற மற்ற மக்கள் எல்லாருக்கும் நன்றி. பாருங்க, தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பெரிய ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடம் கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெயின் இருக்குது இந்த இடத்த. பாருங்க, இதான் சிட்டி பீல் சிட்டி. இங்கே எல்லா இடம் கனெக்ட் பண்ணலாம் பஸ்ஸுகள். இங்கே சுவிஸில் யூரோப்பில் பஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்ஸ் சூப்பராக இயங்கும். எல்லாம் டைமுக்கு நடக்கும் எல்லாம். பாருங்க, இது பாருங்க மக்களே, இதெல்லாம் அந்த 2-3 வருஷத்துக்கு முன்னெல்லாம் நடந்தது. போன வருஷம் நடந்தது, அதுக்கு முன் வருஷம் நடந்தது. இப்படி அந்த வயநாத் மாரி இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க அந்த டெரரிஸ்ட் காரை கொண்டே உள்ளுக்கு விட்டு நிறைய மக்கள் செத்தவங்க எல்லாம். அதுக்காண்டி முற்பாதுகாப்பாக எல்லாம் வீடியோ போட்டிருக்கு சார். நீங்கள் எல்லாம் ஒரு தடவை போயிடாது இப்போ ஒரு தடவை கார்களோ இதில் வெஹிக்கிள்ஸ் போயிட அளவுக்கு எல்லாம் அடைச்சி வச்சுக்கிறோம். ஏன்னா நிறைய உயிரிழப்புகள் நடந்தது அந்த டைமில். அதில் அதெல்லாம் உள்ளுக்கு விடையில் அளவு பண்ணி வச்சுக்கணும். பிடிக்கும். இப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி கடையெல்லாம் வேண்டிய கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் போட்டு வச்சுக்கணும். இதாருங்க, நிறைய சாமான் நிறைய பொருட்கள் விற்கணும், கிறிஸ்மஸ் சாமான்கள். இதாருங்க, இது சுவிஸ் இந்த ஸ்பெஷல் சாப்பாடுகள், சீஸ்கள், சலாமி, ஹேம், இப்படியான சாமான்கள் நிறைய விற்பினம். கொஞ்சம் மலிவாயும் இருக்கும், கொஞ்சம் ஹோம் மேக் ஆகும். ஹோம் மேக் சாப்பாடுகள் விற்பினம். இது இதை நம்பித்தான் வைக்கல. இப்போ எப்படியான கிறிஸ்மஸ் டைமில் இப்படி போட்டு இது மக்களுக்கு இதை வேண்டிய கலாச்சாரத்தில் இது கிறிஸ்மஸ் மார்க்கெட்னு சொல்லி போடணும். எல்லா பொருட்களும் எங்களோட இந்தியன் சாமான்லாம் விற்கணும். இந்தியன் பொருட்கள், ஸ்ரீலங்கா பொருட்கள் எல்லாம் விற்கணும். தூள்கள், கறி பவுடர்கள் எல்லாம் விற்கணும். காஃபி ஷாப். விற்கிற கடைகள். இது
He's from France. Okay. Malti. Yeah, Okay. he's Corsica. He's Okay. Bonjour mesdames, allez-y si vous voulez goûter un peu de fromage, hein. Faites-vous plaisir. Vous parlez français aussi? Oui, je parle français. Ok. Je suis français. Ok. Je suis français, je parlais espagnol Ok. et très très peu italien. De nada, con gusto. Merci beaucoup. Hein. Bonne journée. Merci. இந்த ஷாப்பிங் மால் மக்களே. ஸோ உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாம், அது ரைட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ அதால் வெளியில் முடிஞ்சது உங்களுக்கு கிறிஸ்மஸ் மார்க்கெட் எப்படியோ காட்டுறேன் பாருங்க. இங்கே வந்து நீங்கள் பைனர் வண்டி குடிக்கலாம். இது வந்து பைனை வந்து குக் பண்ணி நிறைய சீனி போட்டு நிறைய மூலிகைகள் எல்லாம் போட்டுருக்கணும். குடிக்க நல்லா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஆல்கஹால் தன்மை தராது, நல்லா இருக்கும். அது கிறிஸ்மஸுக்கு ஸ்பெஷலாக செய்கிறது. அதோட பேர் வந்து க்ளூவி அந்த வைன்னு சொல்கிறது. ஸ்பெஷலாக வந்து கிறிஸ்மஸுக்கு வந்து அது மேக் பண்ணுவேன் நம்ம. என்ன வந்து அந்த குளிருக்கு குடிக்க நல்லா இருக்கும். நீங்கள் இங்கே யூரோப் பக்கம் வந்தீங்கடா குடிச்சிருந்தீங்கடா கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் குடிச்சிருந்தா. ஸோ சின்ன பிள்ளைகளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு அம்மா அப்பா வீடு வருவினம் குழப்படிச்சு சொன்னிப்பி நான் பார்க்க விடாமல் அப்போ அதில் ஒரு ஏற்றிட்டு இருக்கிறேன். அவே ஹாப்பி. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கும் மக்கள். இப்படி கிறிஸ்மஸ் மார்க்கெட்னு சொல்லி பெரிய பெரிய சிட்டிகளில் நெருப்பை கொளுத்திட்டு இருந்து அதில் வந்து குடிப்பினோம். சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து இதை வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணி நம்ம இந்த கிறிஸ்மஸ் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து எங்கே தான் இருக்குது இந்த இதான் அந்த வைன் நிஜம் வேன் ரூஸ் வேம்பளம் இங்கே வருங்க. ஒரு கப் வந்து 5 ரூபா. ஸோ நல்லாயிருக்கும். ஒரு மூலிகை மருந்து மாதிரி இருக்கும், குடிக்க நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒரு கப் வந்து 5 ரூபா. 10 ரூபா அந்த கப்புக்கு டிபாசிட் பண்ணுவேணும். அப்புறம் நீங்கள் கப்பை திருப்பி கொடுக்க அந்த காசு திருப்பி தருவேணும். ஸோ ஒரு கப் பண்ணி ட்ரை பண்ணுவோம். இங்கே நிறைய குளிருக்கு போடுற உடுப்புகள், தொப்பியல், ஸ்வீட்டர்கள், ஷால் அப்படின்னு நிறைய வைக்கணும். ஸோ அந்த விண்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாமான் நிறைய விற்கணும். நிறைய கடை இருக்குது பார்த்தீங்களா. இப்படி அங்கே எல்லாமே இருக்கும். பாருங்க நிறைய மக்கள் வந்து வைன் குடிச்சிட்டு இருக்கணும். இது கிறிஸ்மஸில் ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன். பெருசாக காற்றுற நம்முடைய வானைக்கு காய்ச்சப்படும். பாருங்க காட்டுறேன். ஸோ அந்த இது வந்து வைன் காய்ச்சி வைனை ஊற்றி காய்ச்சி அதுக்கு நிறைய சீனியல் போட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு சும்மா இல்லை நல்லா இருக்கும். பாருங்க ஊற்றி குடிக்கணும். பாருங்க இது வந்து வைனை காய்ச்சி நிறைய மூலிகை கருவா தேசிக்காய் பட்டை கராம்பு எல்லாம் போட்டு நல்ல வாசமாக இருக்கும். அது உங்களுக்கு ஆல்கஹால் தன்மை இருக்காது. ஸோ ஆனால் வைன் தான்
க்ளூ வைன்னு சொல்கிறது. நல்லா இருக்கும் குடிக்க, 1 கப் குடிக்க நல்லா இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். பாருங்க நிறைய இந்த மக்கள் அந்த வீடு பாருங்க உள்ளுக்கு அப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோண்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே பாருங்க டெக்கரேஷன் அப்படி இருக்குண்டு. வந்து கத்தோலிக், ஃபுல் கத்தோலிக்கை வந்து கிறிஸ்மஸோடைய செலிப்ரேட் பண்ணுறவ. ஒவ்வொரு முறையும் கிறிஸ்மஸ் அண்ட் இல்லை ஈஸ்டர் எல்லாமே வந்து ஒரு வருஷம் வந்து வடிவாக டெக்கரேஷன் பண்ணி வடிவாக செய்வினோம். ஓ அவள் இல்லை போல் இருக்குது, நான் வரைச்சுன்னா எனக்கு காணையில் தெரியலை, மறந்துட்டு தெரியலை. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு பாருங்க. பாருங்க எப்படி டெக்கரேட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஃபுல் கத்தோலிக் அதை வந்து வடிவாக செலிப்ரேட் பண்ணுவேன். ஒரு முறையும் வந்து இப்படி தான் செய்வேன். சின்ன சின்ன டீட்டெயிலை அவள் கதை திறந்துட்டு போயிட்டேன்னு இருக்க சொல்லி அப்படி சூப்பராக இருக்குல்ல. இது பாருங்க மேலுக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ணிக்க பாருங்க ஃபுல்லாக. பாருங்க இது வந்து இப்படி கூடுதலாக வந்து Merci Kaidi. Merci beaucoup. Bon weekend. Merci pareil. சூப்பராக இருக்குல்ல. எல்லா சின்ன சின்ன இதுக்கும் வந்து லைட்டிங் பண்ணி வைக்கணும். சின்ன சின்ன அந்த வேஸ்ட்டான சாமான் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு வந்து ஒரு லைட் போட்டு இதெல்லாம் வந்து அது வாஷிங் பண்ணுற அந்த சோப்பர் அதுக்கு வந்து வெட்டி செய்கிறா சரியாக மெனக்கெடு இதெல்லாம் செய்கிறதுக்கு. அப்புறம் இது செய்கிற பிரச்சனை இது அடுத்த வருஷம் எடுத்து கவனம் வச்சு திரும்ப அதை செய்கிறன்றது ஈஸியான டாஸ்க் இல்லை. ஸோ அதுக்கு இது ஒரு ஹொபின்றதை விட இது வந்து அவன் விரும்பி செய்கிறா. அது வந்து சரியான கணேஷாக இருக்கிறார் பாருங்கள். கணேஷா முடிஞ்சு வச்சுக்கணும். இதே அவள் சொன்னால் பாலியிலேருந்து இந்த கணேஷா கொண்டு வந்தான்னு சொல்லி மற்ற கீழுக்கு இருக்கலாம் தானே செல்ஃபை செய்வா டெக்கரேட் பண்ணுவான். கணேஷா மட்டும் பாலியிலேருந்து எடுத்து வந்துவா, மற்ற கீழே இருக்கலாம் தானே அவள் செல்ஃபை செய்திருக்கிறாள்.
இருக்கிறார். சூப்பராக இருக்குல்ல? எப்படி மக்களே, சூப்பராக இருக்கலாம்? பிடிச்சிருக்கா?